சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் சரபங்கா ஆற்றை பார்வையிட்ட பிறகு பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். ஆனா எங்களுக்கு காவேரியில போற மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி வரணும். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அது நேற்று போய் பார்த்தேன். மேட்டூர் டேம் பச்சை கலர்ல இருக்கு, இதே கலர்ல இருக்கு. என்கிட்ட வீடியோஸ்க்கு போட்டோஸ் இருக்கு. நாத்து அடிச்சிட்டு இருக்குது. பெங்களூர்ல வர கழிவு எல்லாமே அவ்வளோ கழிவு மேட்டூர் டேம்ல வருது. ஆனா அதோட நல்ல தண்ணி, தூய்மையான தண்ணி ஏற்காடு மலையில இருந்து இங்க கிடைக்குது. ஆனா அது இவ்வளவு காலமா வந்துட்டு தான் இருக்கு. இதை நம்ம முறையா நம்ம பயன்படுத்தல. ஏற்காடு மலையில இருந்து 3 இடத்துல தண்ணி வருது. இது போன்ற அதெல்லாம் நம்ம சேமிச்சு பயன்படுத்தி அணைகளை கட்டி இது இல்லாம ஏரிகளை உருவாக்கி இருக்கிற ஏரிகளை ஆழப்படுத்தி தூய்மைப்படுத்தினா இந்த தண்ணியில் அங்க தேக்கி வச்சா வேற எங்கேயுமே சேலம் மாநகரத்து எங்கேயுமே தண்ணி பிரச்சனை வராது. இது ஒரு பக்கம். அடுத்தது கன்வென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த வகையில அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட இன்னைக்கு கிட்டத்தட்ட 180 நாடுகள் இருக்கிறது, இந்தியாவும் சேர்த்து. அந்தந்த நாடுகள் என்ன செஞ்சோம்னா, ராம்சார் கன்வென்ஷன் அங்கீகாரம்னா அந்த நாட்டில் உள்ள சதுப்பு நிலைகளை பாதுகாக்கணும். அங்க எந்த கட்டுமானமும் இருக்கக்கூடாது, முறைகேடு நடக்கக்கூடாது. இது காலங்காலமா இந்த ராம்சார் நிலங்களை வருகின்ற தலைமுறைகளுக்கு நல்ல பாதுகாப்பு இடமா இருக்கணும். இந்தியாவில் 89 ராம்சார் பாதுகாக்கப்பட்ட அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் 20 இடங்கள் இருக்கிறது ராம்சார் இடங்கள். அந்த 20 இடத்துல பள்ளிக்கரணை ஒரு இடம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 1967 12,500 ஏக்கரா இருந்தது. திமுக 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2,500 ஏக்கர் தான் இருக்கு. 12,500 ஏக்கர் நிலம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்கு. இந்த இடைக்காலத்தில் 10,000 ஏக்கர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாசப்படுத்தி ஆக்கிரமிப்புகளுக்கு வழிவிட்டு இது போன்றாங்க. ஐடி பார்க், அந்த பார்க், இந்த பார்க் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இயற்கை நமக்கு கொடுத்த வரம். சென்னையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியை உறிஞ்சி தேக்கி வைக்கின்ற கொள்ளளவு கொண்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இது பாதுகாக்கணும். இதுலதான் குப்பையை கொட்டுறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.